கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம். ஆரோ டிவி வாயிலாக நாம் இன்னைக்கு இல்லறத்தில் ஆன்மீகம், சின்ன சின்ன குறிப்புகள், வாழ்க்கையை ஒருபடி உயர்த்தி கொள்வதற்கு எதெல்லாம் நமக்கு தடையாக இருப்பது, தடையாக இருந்தது என்பதை பற்றிய தெரிதலே வாழ்க்கையில உயர முடியும். அனுபவம் முந்தியது, சாஸ்திரம் பிந்தியது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் ஆயுளோடு, ஆரோக்கியத்தோடு, ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் வாழுவதற்கு வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடித்திருக்கிறார்கள். ஒரு ஒழுக்கம், ஒரு விதி, ஒரு கட்டுப்பாடு. இந்த ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வர பல ஐஸ்வர்யமெல்லாம் இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு ஒரு வீட்டில் காலையில் எழுந்த பிறகு அந்த வீட்டினுடைய ஆண்மகன் வீட்டை விட்டு வெளியே போவதற்கு முன்னால் வாசல்ல தண்ணீர் தெளித்து கோலம் போடணும். வீட்டில் உள்ள ஆண்கள் காலையில் எழுந்த உடனே 5 மணிக்கெல்லாம் வாக்கிங் போகிறாங்க. சென்னை போன்ற பெருநகரத்தில் உள்ளவங்க, பாம்பே போன்றவங்க நகரத்தில் இருக்கவங்கெல்லாம் வாக்கிங் போகிறாங்க. இப்போ காலையில் எழுந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு தலைவாசலை ஓப்பன் பண்ணிவிட்டு சாக்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு கதவை உள்ளுக்குள்ளே லாக் போட்டு சாவியை உள்ளே போட்டுட்டு காம்பவுண்டை திறந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக போவாங்க. நண்பர்கள் கூட சேர அவங்க வாக்கிங் செய்கிறாங்க. நிறைய பேர்களுடைய வாழ்க்கையில் காலையில் எழுந்த பிறகு நம்முடைய தலைவாசலை தண்ணீர் தெளிக்காமல், தண்ணீர் செல்வத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு வீட்டினுடைய வாசல்லையும் இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியானது இருக்கும். இப்போ பூத பிரேத பிசாசுகள் அதெல்லாம் இருக்கும். இரவு நேரத்தில் இந்த மாதிரியான நிறைய துன்பங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த துன்பங்கள்ல இருந்து நம்மை காப்பாற்றணும் அப்படின்னா தண்ணீர் தெளிச்சா அது நெகட்டிவ் எனர்ஜி வெளியே ஏறிடும். அதனால தான் வாசல் தெளிச்சா தான் கோலம் போடணும், அப்புறம் தான் ஆண்மகன் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற விஷயத்தில் பண்ணுறாங்க. இதுபோல் இன்னும் நிறைய விஷயங்களை நாம் கொஞ்சம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.